தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் தக்காளி தொக்கு கொஞ்சம் தோணை இருந்தால் 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது. சூடாகிடுச்சு. கொஞ்சம் கடுகு சேர்க்குறோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்குறோம். கடுகு பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கணும் நம்ம வெங்காயத்தை. அதில் கொஞ்சம் நசுக்க தட்டின பூண்டு கொஞ்சம் சேர்க்கணும். கொஞ்சம் முழு பூண்டு கொஞ்சம் சேர்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். பூண்டு நல்லா முழுசாகவும் இருக்கும். தொக்கு வாசனையாக இருக்கும். பூண்டு சேர்த்து ஒரு வதக்குறோம். நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வாசனும் பூண்டு வாசனும் நல்லா வரும், திரண்டு வரும். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்க்குறோம். 1 ஸ்பூன் பெருங்காய பொடி தூள் சேர்த்து நல்லா ஒரு வதக்கணும். வெங்காயம் நல்லா திரண்டு வந்துருக்கு. சரிங்களா? இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் கட் பண்ண தக்காளியை நம்ம சேர்க்கணும். தக்காளி போட்டுட்டு சரிங்களா? தக்காளி போட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்க்குறோம். அப்போ தான் நல்லா தக்காளி திரண்டு போகும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிடணும். இந்த வெங்காயமும் தக்காளி நல்லா கலக்கணும். உப்போட மிக்ஸ் ஆகி 5 நிமிஷம் மூடி போட்டோம்னா தக்காளி போட்டு சூப்பர் ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா திரண்டு வேகுது பாருங்கள். தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிடாம, இட்லி தோசைன்னு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் டெய்லி நைட்டு இட்லி தோசைன்னு சாப்பிடாம ஒரு நாளைக்கு சுட சாதம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி இந்த தக்காளி தொக்கு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் சாதத்துக்கு காரம் வேணும்ல, தக்காளி தொக்கு என்றைக்குமே கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்க்கணும். சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் தனி சாப்பிடணும். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். ஓகேவா? உருளைக்கிழங்கு தாளிக்கலாம். தக்காளி தொக்கு இதை நீங்கள் 2 நாளைக்கு கூட 3 நாளைக்கு கூட கைப்படாமல் ஸ்பூன் போட்டு டப்பாவில் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். உங்கள் பிள்ளைங்க காலேஜ் போனால் இது பாட்டில் வச்சு கொடுத்து அனுப்புங்க. டூர் போனால் கொடுத்து அனுப்புங்க. கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்கலாமா? வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். வேக வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றுறோம். தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுன்னு இதில் கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்க்குறோம். கடுகு கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். கடுகு கொஞ்சம் சேர்க்குறோம். கடுகு பொரிச்சிட்டே இருக்குது. பூண்டும் பெருஞ்சிருக்கும் நசி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். பூண்டும் கொஞ்சம் பெருஞ்சிருக்கணும், நசி வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோட்டு தனி மிளகாய் போட்டுட்டு உடனே அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கணும். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு நம்ம அதில் ஒரு சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா உருளைக்கிழங்கு கிளறும். அருமையான தக்காளி தொக்கு உருளைக்கிழங்கு ரெடி. பாருங்கள், நல்லா கிளறணும். நல்லா இப்போ தக்காளி தொக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? டெய்லி இட்லி தோசை போர் அடிக்கிறதுல அதனால் சாதம் தக்காளி தொக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டே இவ்வளோ அருமையாக இருக்கும். டெய்லி டிஃபன் சாப்பிட்றதோட சாதம் தக்காளி தொக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.